பிப்ரவரி 13. ஸோ இந்த பிப்ரவரி 13 பார்த்தீங்கன்னா கிஸ் டே. உங்களோட லவ்வரை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் ஆசைப்படுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து இறுக அணைச்சு ஒரு உமா தரும் பதி நீங்கள் இறுக அணைச்சு உங்கள் ஆசை தீர தீர வந்து கிஸ் பண்ணலாம். கிஸ் பண்ணி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் வந்து இந்த கிஸ் டே இருக்குது. அதேமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரேடியோ டேங்கிறாங்க. ஸோ ரேடியோ இப்போ இன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு இன்வென்ஷன் சொல்லலாம். அந்த ரேடியோ மூலமாக தான் உலகத்தில் உள்ள நிறைய இன்ஃபர்மேஷன் உலகம் பூரா வந்து போய் சென்றடையுது. ஸோ டிவிலாம் வர்றதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் நிறையா போகிறதுக்கு ரேடியோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த ரேடியோ இன்வென்ஷனை பாராட்டுற விதமாக தான் வந்து இந்த வேர்ல்டு ரேடியோ டே வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இந்த நாளை வந்து நேஷ்னல் உமன்ஸ் டே, அதாவது இந்தியாவில் மட்டும் இந்த நாளை வந்து நேஷ்னல் உமன்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு வந்து அவங்களோட பர்த்டே தான் வந்து இந்த பிப்ரவரி 13. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா உமன் ரைட்ஸ்க்காக உமன் எஜுகேஷனுக்காக ஒரு போராடி இருக்காங்க. அதுமாதிரி சுதந்திரத்துக்காகவும் வந்து போராடி இருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அவங்களோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணும் போதுமா வந்து நேஷனல் உமன் டே வந்து இந்தியாவில் மட்டும் கொண்டாடுறாங்க. ஸோ இது போக உங்களுக்கு இந்த பிப்ரவரி 13 வேற ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.